சைனாவில் ஒரு வித்தியாசமான பில்டிங் இருக்குது, ஆனால் அது ஹியூமன்ஸ்க்காக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பார்த்தீங்கன்னா லிவபிலிட்டி ஃபாரஸ்ட் பில்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோன்னா இது ஒரு லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ், பால்கனிஸ், உயரமான டிசைன்ஸ் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. பட் ட்விஸ்ட் என்னன்னா இங்கே யாருமே வாழ முடியாது. இந்த பில்டிங் சைனாவோட குவாங்ஷி ப்ரொவின்ஸில் நெனிங் சிட்டியில் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஷி சிட்டி ஃபாரஸ்ட் கார்டன் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பில்டிங் ஹியூமனுக்காக டிசைன் பண்ணப்பட்டதில்லை, இது முழுக்க முழுக்க நேச்சருக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதில் பெல்கனிலையும் போர்ஸ்லையும் 1000க்கும் மேற்பட்ட பிளான்ஸ், க்ரீப்பர்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ பார்த்த உடனே இது ஒரு வெர்டிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி தான் தெரியும். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ் இது எல்லாருக்குமே ஒரு சேஃபான ஹேபிட்டேட்டை கொடுக்கணும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக கிடைக்கணும். பேசிக்கலி சிட்டிக்குள்ளே ஒரு மினி ஜங்கலை உருவாக்கணும் தான் இவங்களோட பர்பஸாக இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்டை லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் அட்வர்டைஸ் பண்ணினாங்க. மக்கள் அங்கே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா பெல்கனி ஃபுல்லாக பிளான்ஸ் க்ரோ ஆகுறதால இன்செக்ட்ஸ், மொஸ்கிட்டோஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வர தொடங்கிச்சு. ஸோ மனிதனோட லைஃப் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கல. அதனால் அங்கே வந்தவங்க எல்லாருமே மறுபடியும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த பில்டிங்கை முழுக்க முழுக்க நேச்சருக்காக மட்டுமே அவங்க மாற்றினாங்க. இப்போ இந்த லிவபிலிட்டி ஃபாரஸ்ட் பில்டிங் முழுக்கவுமே எக்கோ ப்ராஜெக்ட் மாதிரி தான் யூஸ் ஆகுது. அதாவது ஒரு க்ரீன் லங் ஆஃப் த சிட்டி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. இது ஃப்யூச்சர் கான்செப்டுக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்குது. அதாவது நாளைய எதிர்காலத்தில் வரக்கூடிய சிட்டிஸ் வளர்றப்ப பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளால் ஃபாரஸ்ட் ப்ளஸ் பில்டிங் கோம்போ மட்டும் தான் பொல்யூஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணுமா இருக்கும். ஆனாலும் இது ஒரு லெசனும் கூட. அதாவது எல்லா பில்டிங்ஸுமே மனிதர்களுக்காக மட்டுமே பில்ட் பண்ணப்பட மாட்டாது. சிலது பியூர்லி நேச்சருக்காக தான் இருக்கும். அண்ட் அந்த பில்டிங் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தாலுமே உண்மையிலே இது ஒரு ஆக்சிஜன் ஃபேக்டரி போல தான் வேலை பண்ணுற ஒரு எக்கோ ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். பொல்யூஷனை குறைக்க, பயோடிவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இது மாதிரியான ஐடியாஸ் தான் ஃப்யூச்சர் சிட்டிக்கு தேவை.